ஆங்கர் பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்களுக்கு 2வது திருமணம் நடந்திருக்கு. இது ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க தன்னோட சோஷியல் மீடியாவில். 16ஆம் தேதி நேற்று தான் பார்த்திங்கன்னா அவங்களோட மேரேஜ் நடந்திருக்கதா ஷேர் பண்ணியிருந்தாங்க. வசின்றவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட். வசின்றவர் பார்த்திங்கன்னா இவர் ஒரு டிஜே. நிறைய சேனல்ஸ் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஷோக்கு அது மாதிரி நிறைய வெட்டிங்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா கிராண்டான பெரிய ஆளுங்களோட வெட்டிங்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ இதிலலாம் பார்த்திங்கன்னா வசி தான் டிஜேவாக வந்திருக்காராம். இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இவருக்கு ஒரு நல்ல நேம் இருந்திருக்கு போல். ஒரு ஈவெண்ட்டில் தான் டிஜே வசியை மீட் பண்ணியிருக்காங்க பிரியங்கா. அவங்க ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கும்போது அந்த ஈவெண்ட்டில் பார்த்து 2 பேரும் அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த லெவலில் லைஃப்பில் திருமணத்துக்கு என்ட்ரு ஆகியிருக்காங்க. பிரியங்கா பார்த்திங்கன்னா 2014 பிரவீன்றவங்களை மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய வீடியோஸில் அவங்க சேர்ந்துருக்க மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அவங்க யூடியூப் சேனலும் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 2022 தான் பார்த்திங்கன்னா அவங்க இது டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு கேள்விப்பட்டிருந்தோம். அது இப்போ அஃபிஷியலாக நமக்கு கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இப்போ அவங்களோட 2வது திருமணம் நடைபெற்றிருக்கு. நிறைய பேர் இது ஒரு கான்ட்ரவர்சியாகவும் பேசுகிறாங்க. இது என்ன பெரிய விஷயமா 2வது திருமணம் பண்ணிட்டது ஏன் இப்படிலாம் காட்டணும் பெருசான்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்பில் லைஃப் பார்ட்னர் எவ்வளோ முக்கியம் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் பாசிட்டிவும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வெட்டிங்கில் இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆன நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மட்டுமே இன்வைட் பண்ணிவிட்டு ஸ்பெஷலாக கொண்டாடிருக்காங்க. அந்த வெட்டிங் செலிப்ரேஷன் மூமெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். பிரியங்கா எப்பயுமே ரொம்பவே ஒரு டாக்கேட்டிவ் பர்சன், ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட வெட்டிங்கும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது அந்த அழகான தருணத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க பிரியங்கா. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிரூப்ல பார்த்திங்கன்னா பிக் பாஸ்ல இவங்க கூட ரொம்ப க்ளோஸில். ஸோ அவர்லாம் போய் பார்த்திங்கன்னா தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு. மேரேஜ் போயிட்டது உன்னோட லைஃப்பில் நீ நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகிற, ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பேன்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் நெகட்டிவாக இருந்தாலும் நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்க ஒரு ப்ராப்ளமான பர்சன்ஸ்க்கு காமன் தான். நெகட்டிவாகவும் சொல்கிறதும் பாசிட்டிவாக சொல்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆனால் அது அவங்களோட லைஃப் அட் லாஸ்ட். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது பிரியங்காவோட முடிவு. அவங்க ஹாப்பியாக இருக்கணும். நம்மளோட விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களோட வெட்டிங்கில் இருந்து சில அழகான மொமெண்ட்ஸ், ஸோ அப்புறம் அங்கே அழகாக டெக்கரேட் பண்ணப்பட்டது எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சிம்பிளாகவும் அழகாக பண்ணியிருக்காங்க. பிரியங்கா பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்கூல் மற்றும் காலேஜ் எல்லாமே சென்னையில் தான் முடித்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆங்கரிங் ஸ்கில்லில் தொடங்கினாங்க. இவங்க விஜய் டெலிவிஷனில் இப்போ ரொம்ப ஃபெமிலியராக இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சன் டெலிவிஷன், சுட்டி டிவி, சன் மியூசிக் இந்த மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆங்கர் பண்ணியிருக்காங்க. விஜய் டெலிவிஷனில் டிடி தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமாக இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் தான் பிரியங்கா என்ட்ரு ஆனாங்க. மெயினாக சூப்பர் சிங்கர் இந்த ஷோக்கு தான் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிடி விலகினதுக்கப்புறம் தொடர்ந்து பிரியங்காவே நிறைய ஷோஸை பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அவங்களோட வெட்டிங் ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. பிரியங்காவோட அழகான மேரேஜ் தருணங்களில் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் இது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அந்த வெட்டிங் வென்யூவே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. பிரியங்கா தேஷ்பாண்டே நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ஆங்கர்னு சொல்லலாம். அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதம்பட்டி ரங்கராஜன் சார் மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட வெட்டிங் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. விஜய் டெலிவிஷனில் நிறைய ஆர்டிஸ்ட் அப்புறம் செலிப்ரிட்டிஸ் மெயினான ஆளுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த வெட்டிங் ரிசப்ஷன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. பிரியங்கா தேஷ்பாண்டே ரொம்ப டாக்கேட்டிவ் பர்சனாக இருந்தாலும் ரொம்ப சென்சிட்டிவானன்றதை நிறைய இதில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த வெட்டிங் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு நம்மளோட விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம். பிரியங்கா தேஷ்பாண்டே ஹோஸ்ட் பண்ண எந்த ஷோ உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் இருந்த மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. For more exclusive updates and videos, please subscribe our channel.